குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. இன்றைக்கி நம்ம 10th சயின்ஸ் 10ஆம் வகுப்பு அறிவியலில் 4வது பாடமாக இருக்கக்கூடிய தெர்மல் ஃபிசிக்ஸ், தமிழில் வெப்ப இயற்பியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய உயர் சிந்தனை வினா, ஆங்கிலத்தில் சொல்ல போனோம்னா ஹார்ட்ஸ் அல்லது ஹார்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம்பா. அதாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரு கையில் நான் எதை வச்சுருக்கேன்பா, ஐஸ் க்யூபை நான் கவனிச்சுக்கோங்க. ஒரு கையில் நான் என்ன வச்சுருக்கேன்பா, ஐஸ் க்யூப் வச்சுருக்கேன். இன்னொரு கையில் தண்ணி வச்சுருக்கேன். சரியா? இதில் எதில் சில்னஸ் அதிகமாக இருக்கும்? சிம்பிளாக சொல்லிடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு கூட இதை என்ன செய்ய முடியாதுப்பா, வைக்க முடியாது. தண்ணி ஆனால் என்ன செய்ய முடியும்பா, ரொம்ப நேரத்துக்கு நம்ம கண்ணில் கையில் வைக்க முடியும், குளிர் தாங்க முடியாது. சரியா? ரைட். கேள்வியே என்னென்னா, இன் விச் ஹேண்ட் யூ வில் ஃபீல் மோர் சில்னஸ்னஸ், நீங்கள் எந்த கைகளில் அதிகமான குளிர்ச்சியை உணர்கிறீர்கள், ஏன், ஒய்? சரியா? இந்த கான்செப்டுக்கு நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியணும்பா. latent ஹீட், தமிழ்லேயும் சொல்லிடுறேன், உள்ளுறை வெப்பம். இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் தான்பா எதுக்குள்ளே போக முடியும். வெரி குட். இந்த கேள்விக்குரிய ஆன்சருக்கு நம்ம போக முடியும். ரைட். இந்த உள்ளுறை வெப்பம்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு சோதனை மாதிரி செய்வோம்பா. நான் ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இதில் என்ன இருக்குப்பா, ஐஸ் க்யூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை நான் எதாக மாற்றுறேன்பா, எதாக, நீராக. எதுலேருந்து எதாக, திடப்பொருள்லேருந்து எதா மாற்றுறேன்பா, திரவமாக. சாலிட்லேருந்து என்னதுப்பா, லிக்விட். கன்வெர்ட்டிங் ஃப்ரம் சாலிட் டு லிக்விட். அப்போ நான் என்ன செய்கிறேன்பா, இதுக்கு வெப்பம் அளிக்கிறேன். ஐ எம் ஹீட்டிங் தி சப்ஸ்டன்ஸ். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், இதில் இன்னொரு விஷயம், இது மேலாப்பில் நான் என்னமும் போட்டிருக்கேன்பா, ஒரு தெர்மாமீட்டரும் வச்சுருக்கேன்பா, ஒரு தெர்மாமீட்டர். சரியா? இந்த நம்ம இதில் பார்ப்பீங்கள்ல, மெர்க்குரி தெர்மாமீட்டர், அந்த மாதிரி ஒரு தெர்மாமீட்டர் போட்டிருக்கேன்பா. இப்போ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா இதை ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஹீட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாலிடு கொஞ்சம் கொஞ்சமாக எதாவது மாறும்பா, அப்படியே லிக்விட் ஃபார்மில் என்ன செய்யும்பா, அப்படியே மாற ஆரம்பிக்கும். சரியா? மாறுற நேரம் முழுவதும் இந்த வெப்பநிலைமானி தெர்மாமீட்டர் இதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அதோட எது மாறவே மாறாதுப்பா, டெம்பரேச்சர் எதாவே இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வெப்பநிலையில் எவ்வித மாறுபாடும் என்ன செய்கிறது இல்லைப்பா, அடைவது இல்லை. சரியா? இதை தாம்பா உள்ளுறை வெப்பம்னு சொல்கிறாங்க. அதாவது ஓரளவு நிறை கொண்ட ஒரு பொருளை நம்ம ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றும் போது, சரியா, அதுக்கு நம்ம ஒரு வெப்பம் கொடுக்கணும்ல. சில நேரத்தில் வெப்பம் உள்வாங்கப்படும், சில நேரத்தில் வெப்பம் வெளிவிடப்படும். சரியா? ஸோ இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். வெப்பநிலை முழுவதும் என்னதான் இருக்குது, மாறிலியாக இருக்குது. இந்த வெப்பத்தை தான் என்னென்னு சொல்கிறாங்கப்பா, latent ஹீட் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கப்பா, ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. தமிழ் அதுக்கு பேர் உள்ளுறை வெப்பம். இந்த உள்ளுறை வெப்பம் சொல்கிறேன்லப்பா, இது அந்த பனிக்கட்டிக்கு இருக்கும். எதுக்கு இருக்காதுப்பா, அந்த நீருக்கு இருக்காது. நீர் ஆல்ரெடி என்ன நிலையில் இருக்குப்பா, திரவ நிலையில் இருக்குது. ஆனால் பனிக்கட்டி எங்கேருந்து எங்கே மாறணும், திடநிலையிலிருந்து எந்த நிலைக்கு மாறணும்பா, திரவ நிலைக்கு. அப்போ அது ஒரு வெப்பத்தை எடுத்துக்கொள்ளும்ல, உங்கள் கைகள்லேருந்து, உங்கள் உள்ளங்கைகள்லேருந்து வெப்பத்தை எடுத்துக்கொள்ளும். அப்படி எடுத்துக்கொள்றதுனால அங்கே என்ன ஏற்படும்பா, குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லைப்பா, வீட்டில் கீழே நீங்கள் தரையில் தண்ணியை கொட்டிடுறீங்கப்பா, தொடச்சி விட்றீங்க, அந்த இடத்தையும் தொடுங்க, அதுக்கு பக்கத்தில் உள்ள இடத்தையும் தொடுங்க, கண்டிப்பாக நீர் கொட்டி இருக்கிற இடத்துல என்ன செய்யும்பா, குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். காரணம் ரொம்ப சிம்பிள், அங்கே இருக்கிற வெப்பத்தை எது செஞ்சிருச்சுப்பா, நீர் உறிஞ்சிருச்சு. சரியா? அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கப்பா உங்களுக்கு, latent ஹீட் ஆஃப் ஃபியூஷன். சரியா? தமிழில் சொல்லப்போனால் உருகுதலின் உள்ளுறை வெப்பம். உருகுதலின் உள்ளுறை வெப்பம். இந்த உருகுதலின் உள்ளுறை வெப்பம் எதுக்கு உண்டுனா,
பனிக்கட்டிக்கு உண்டு. சரியா? ஐஸுக்கு உண்டுப்பா latent heat of fusion. ஐஸுக்கு உண்டு, எதுக்கு இருக்காதுப்பா? வாட்டருக்கு இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி அந்த நீர் அப்படிங்கிறது என்ன நிலையில் இருக்குது? திரவ நிலையில் தான் இருக்குது. The water already exists in the state of liquid, but the ice is converting from solid to a liquid. ஸோ அதனால் அது என்ன இது பண்ணுதுப்பா? எனர்ஜி அங்கேருந்து என்ன செய்யுதுப்பா? அப்சார்ப் பண்ணுது. அதனால தான் எது வச்சுருக்குதுப்பா? பனிக்கட்டி நீங்கள் வச்சுருந்தீங்களா, ஐஸ் கட்டியை, ஐஸ் க்யூபை, அந்த கை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலராக இருக்கும். சரியா? ரைட் சார். சென்டென்ஸாக எழுதுறது தான் எப்படி எழுதுறது சார் சொல்கிறேன்ப்பா, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதாவது முதல் விஷயம் வந்து பனிக்கட்டி வைக்கப்பட்டுள்ள உங்களுடைய கைகளில் அது வெப்பத்தை என்ன செய்கிறதுப்பா? உறிஞ்சுகிறது. சரியா? த ஐஸ் க்யூப் which is at the hand, it absorbs the heat from your hand. சரியா? செகண்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஐஸ் கட்டி, அதாவது ஆமாம் ஐஸ் பனிக்கட்டின்னு வச்சுக்கிடுவோம். பனிக்கட்டிக்கு உருகுதலின் உள்ளுறை வெப்பம் உண்டு. சரியா? நீருக்கு அந்த மாதிரி பண்பு இல்லை. இதன் காரணமாகவே நீர் வைக்கப்பட்டுள்ள கை குளிர்ச்சியாக எக்ஸ்ட்ரீம்லி சாரி, பனிக்கட்டி வைக்கப்பட்டுள்ள அந்த கையில் அதிகமான என்ன ஏற்படுதுப்பா? குளிர்ச்சி ஏற்படுகிறது. எதை விட? நீர் வைக்கப்பட்டுள்ள கைகளை விட. சரியா? The latent heat of fusion is more for ice cube than water. Hence, the hand holding the ice cube is more chillness than water. அனைவருக்கும் மிக்க நன்றிகள்.